அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருந்தகைகளே, அல் அதது வல் மஅதூத் எனும் நூலின் பாடங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். இதுவரை அந்த நூலில் 13 பாடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். 13 பாடங்களின் மூலமாக 55 வார்த்தைகளை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அந்த 55 வார்த்தைகளின் மூலம் நம்மால் 4 இலக்க எண்கள் வரை, அதாவது 1 முதல் 9999 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களை எழுதவும் சொல்லவும் நம்மால் முடியும் என்கிற அளவுக்கு நாம் இதுவரை பாடங்களை படித்திருக்கிறோம். இன்று நாம் படிக்கவிருக்கக்கூடிய அத்தர்சு அர்ராபிஉ அஷர 14வது பாடம். இந்த பாடத்திலே மீண்டும் ஒரு 9 வார்த்தைகளை பற்றி நாம் அறியவிருக்கிறோம். 13வது பாடத்திலே 2000 முதல் 10,000 வரைக்கும் இருக்கின்ற அந்த 9 வார்த்தைகளை நாம் அறிந்து கொண்டோம். இந்த 14வது பாடத்தில் 10,000 வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. 20,000 முதல் 100,000 வரை உள்ள எண்களை, அதாவது 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100 ஆயிரங்கள், அது வரைக்கும் இருக்கின்ற இந்த 9 வார்த்தைகளுக்கான இந்த எண்களை எவ்வாறு நாம் அரபியிலே எழுதவும் சொல்லவும் வேண்டும் என்பதை பற்றி நான் தெரியவிருக்கிறோம். அதற்கு முன்பாக நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நாம் என்ன செய்வோம்னா, லட்சம் என்று சொல்லுகின்ற வழமை இந்தியாவில் தான் இருக்கிறது. அதை லட்சம், 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் என்பதாக சொல்லுகிற பழக்கம் இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறது. பிற நாடுகளிலோ பிற மொழிகளிலோ லட்சம் என்று சொல்லுகின்ற வார்த்தை என்பது செய்யாது, கிடையாது. அதை எப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் 100,000 என்று தான் சொல்லுவார்கள். இப்போ 1 லட்சம் என்பதை 100,000 என்று சொல்வார்கள். 2 லட்சம் என்பதை 200,000 என்று தான் சொல்லுவார்கள். ஸோ இப்படித்தான் என்ன இருக்குன்னா, ஆங்கிலத்திலும் சரி வேற எல்லா மொழிகளிலும் சரி இப்படித்தான் என்ன செய்வாங்க, குறிப்பிடுவார்கள். அதனால்தான் நாம் தலைப்பிலேயே என்ன கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் 20,000 முதல் 100,000 வரை என்று நாம் என்ன செஞ்சிருக்கோம், குறிப்பிட்டு இருக்கிறோம். ஸோ அரபியிலும் என்ன செய்வாங்கன்னா அந்த 100,000 என்று தான் என்ன செய்வாங்க, குறிப்பிடுவார்கள். எனவே இதை நாம் என்ன செய்யணும், அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். வேற்று மொழிகளில் லட்சம் என்று குறிப்பிடக்கூடிய பழக்கம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 10,000 என்பதற்கு நாம் எப்படி சொல்ல வேண்டும், அஷ்ரத ஆலாஃபின் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் ஆலாஃபின் என்று நாம் சொல்லுகிறோம் என்பதற்கான காரணத்தை கடந்த பாடத்திலே சொல்லி காட்டியிருக்கிறோம். 3 முதல் 10 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அததுல் முஃப்ரத், அது கடுத்து வருகின்ற எண்ணப்படும் பொருள், ஆயிரங்களால் 10, இதுதான் அந்த எண்ணப்படும் பொருள் ஜம்மாகவும் கசரு செய்யப்பட்டும் என்ன செய்யும் இருக்கும். அப்போ அஷரத்து அல்ஃபின் சொல்லக்கூடாது, ஆலாஃபின் என்று தான் என்ன செய்யணும், சொல்லணும். கசர் செய்யப்பட்ட ஜம்முடைய வார்த்தையாகத்தான் அதை சொல்ல வேண்டும். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம அஷரத்த ஆலாஃபின் என்று நாம் என்ன செஞ்சிருக்கோம், குறிப்பிட்டிருக்கிறோம் என்பதை கடந்த பாடத்திலே பார்த்திருக்கிறோம். அதற்கடுத்து 20,000. இப்போ 20 என்பதுக்கு இஷ்ரூன என்று சொல்லுவோம். அதில் ஆண்பாலும் இல்லை பெண்பாலும் இல்லை. அதே போன்று 1000ற்கு அல்ஃபுன் என்று என்ன செய்வோம், சொல்லுவோம். 3 முதல் 10 வரைக்கும் இருக்கக்கூடியதற்குத்தான் பன்மையில் நாம் என்ன செய்யணும், சொல்லணும். ஆனால் 20ற்கு மேலே வந்துவிட்டால் அதை அந்த 1000 என்பதை என்ன செய்யணும்னா ஒருமை வார்த்தையாகத்தான் சொல்ல வேண்டும். அதிலும் நசபு செய்யப்பட்ட ஒருமை வார்த்தையாகத்தான் சொல்ல வேண்டும். எப்படி சொல்லணும், அப்ப 20,000 என்பதை ஐஷ்ரூன அல்ஃபன், ரெண்டுலேயுமே என்ன கிடையாது என்று சொன்னால் ஆண்பாலும் இல்லை பெண்பாலும் இல்லை. அல்ஃபன் என்பதிலே ஆண்பால் இல்லை பெண்பால் இல்லை,
இஷ்ரூன என்பதில் ஆண்பால் இல்லை பெண்பால் இல்லை. அப்போ இரண்டுக்கும் பொதுவான வார்த்தை தான். இஷ்ரூன அல்ஃபன் 20,000, 30,000 சலாசூன அல்ஃபன் என்று சொல்ல வேண்டும். 40,000 அர்பஊன அல்ஃபன், 50,000 ஹம்சூன அல்ஃபன், 60,000 சித்தூன அல்ஃபன், 70,000 சபூன அல்ஃபன், 80,000 சமானூன அல்ஃபன், 90,000 திஸ்ஊன அல்ஃபன். 100,000 அதாவது 1,00,000. இந்த 1,00,000 நம்ம சொல்லக்கூடாது, இனிமேல் இப்படித்தான் பழகி கொள்ள வேண்டும். 100,000. இந்த 100,000 100க்கு என்னது? மிஅத்துன். 1000 என்பதற்கு அல்ஃபுன். அல்ஃபுன் என்று சொல்லாம அல்ஃபின் என்று குறிப்பிட வேண்டும். மிஅத்து அல்ஃபின் என்று சொல்ல வேண்டும். இப்ப மேல இருந்து பாருங்க, 10,000 சொல்லுவோம். 10,000 அஷரத ஆலாஃபின், 20,000 இஷ்ரூன அல்ஃபன், 30,000 சலாசூன அல்ஃபன், 40,000 அர்பஊன அல்ஃபன், 50,000 ஹம்சூன அல்ஃபன், 60,000 சித்தூன அல்ஃபன், 70,000 சபூன அல்ஃபன், 80,000 சமானூன அல்ஃபன், 90,000 திஸ்ஊன அல்ஃபன், 100,000 மிஅத்து அல்ஃபின். இந்த 10 வார்த்தைகளை நீங்கள் பார்த்தால் இந்த 1000 என்று குறிப்பிடக்கூடிய விஷயம் 3 வடிவங்களில் வந்திருக்கிறது. 10 குறிப்பிடுகின்ற போது ஆலாஃபின் என்று குறிப்பிட்டிருக்கிறோம். 20 முதல் 90 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையில அல்ஃப சேர்க்கிறப்ப அந்த அல்ஃபன் என்பதற்கு நசபு செய்யப்பட்ட வார்த்தையாக அல்ஃபன் என்று என்ன செஞ்சிருக்கோம்? குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 100 என்று வருகின்ற போது அங்க என்ன வருது அப்படின்னா அல்ஃபின் என்று அந்த வார்த்தை கசர் செய்யப்பட்ட நிலைமையில் வருகிறது. ஏன் இப்படி எழுதணும், இதுக்கான காரணம் என்ன என்பதை நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அஷரத்த என்பதற்கு, அஷரத்த ஆலாஃபின் என்பதற்கு நாம் ஏற்கனவே சொன்னது மாதிரி 3 முதல் 10 வரை இருக்கக்கூடிய எண்களுக்கு பின்னால் வருகிற மதூத் என்னப்படும் பொருள் அது கசுறு செய்யப்பட்ட ஜம்முடைய வார்த்தையாகத்தான் வர வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அல்ஃபு என்பதனுடைய ஜம் ஆலாஃபு, அந்த ஆலாஃபுன் என்று சொல்லாமல் ஆலாஃபின் என்று கசுறு செய்யப்பட்ட நிலைமையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் எழுத வேண்டும். இஷ்ரூன என்பது அல்ஃபாலுல் உகூத், 20 முதல் 90 வரையுள்ள எண்ணிக்கையை நாம் எப்படி சொல்லுவோம்? அல்ஃபாலுல் உகூத் என்று சொல்லுவோம். ஏற்கனவே நாம் பேர் குறிப்பிட்டிருக்கிறோம். இந்த அல்ஃபாலுல் உகூதுக்கு பின்னாடி வருகிற அந்த அல்ஃபாலுல் உகூதுக்கு பின்னாடி வருகிற மதூத் என்னப்படும் பொருள். இங்க இந்த இதை எண்ணிக்கை மட்டும்தான் இருக்கு. இந்த எண்ணிக்கையிலே என்ன செய்யுது அப்படின்னா 1000ஆல் 20, 20 1000 அப்படிதான் தமீஸாக. அப்ப என்ன செய்வாங்கன்னா அந்த 20ற்கு பின்னால் வரப்படும் அந்த 20 என்ற அல்ஃபாலுல் உகூதிற்கு பின்னால் வருகிற மதூத் நசபு செய்யப்பட்ட ஒருமையாகத்தான் எழுத வேண்டும். ஸோ அதனால தான் அல்ஃபன் என்று நாம் என்ன செஞ்சிருக்கோம்? குறிப்பிட்டிருக்கிறோம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா மிஅத்து அல்ஃபின் என்று குறிப்பிடுகிறோம். 100 அதனுடைய மடங்கு. இதெல்லாம் அதது முஃப்ரத். அதது முஃப்ரது 1லிருந்து 10 வரைக்கும் இருக்கிறது அதது முஃப்ரல் தான். ஆனால் அந்த அததில் முஃப்ரதுடைய சட்டம் வேறு. 100ம் அதனுடைய மடங்கு இருக்கா இல்லையா? 100, 200, 300, 400, 500, 600, அது மாதிரி 1000, 10,000 இருக்கா இல்லையா? இதெல்லாம் இருக்கா இல்லையா? அப்ப இந்த அதனுடைய மடங்கு அதையும் அதது முஃப்ரதுன்னா சொல்லுவோம். இதனுடைய சட்டம் வேறு. இப்ப இதுக்கு பின்னாடி வருகிற எண்ணப்படும் பொருள் கசரு செய்யப்பட்ட ஒருமையாகத்தான் எழுத வேண்டும். அதனால தான் மிஅத்து அல்ஃபின் என்று நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? குறிப்பிட்டிருக்கிறோம். அப்ப 10,000 முதல் 1,00,000 வரை, அதாவது 100,000 வரை இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையை எப்படி குறிப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து விட்டோம். இதுல 9 வார்த்தைகளை நாம் தெரிந்திருக்கிறோம். அதாவது 20 முதல் 100 வரை இருக்கக்கூடிய 100,000 வரை இருக்கக்கூடிய இதுல 9 வார்த்தைகளை தெரிஞ்சிருக்கிறோம். இப்ப ஏற்கனவே 55 வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கும். 55ஓட சேர்த்து இது ஒரு 9, 64 வார்த்தைகளை நாம் தெரிந்து கொண்டோம்.
இதுல வருகிற 3 சட்டங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அஷரத்தை என்பதற்கு பின்னால் ஆலாஃப் என்று ஏன் நாம் குறிப்பிடுகிறோம்? அஷ்ரூன என்பதற்கு பின்பாக அல்ஃபன் என்றுதான் எழுத வேண்டும். அதற்குரிய காரணம் என்ன? அது மாதிரி மிஅத்து என்பதற்கு பின்பாக வரக்கூடிய அல்ஃபன் என்பதை அல்ஃபின் என்றுதான் என்ன செய்யணும், எழுத வேண்டும். அதற்குரிய காரணம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். இதனுடைய தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்திலே பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.